வணக்கம் and welcome to நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமா எனக்கு தெரிஞ்ச world cuisine knowledge-யும் garden knowledge-யும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Every week 3 to 4 videos upload பண்றேன். இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க please இப்போ subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு நம் உலக சமையல்ல என்ன செய்ய போறேன்னா corn au gratin எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். ஆக்ராட்டிங்கிறது ஃப்ரெஞ்ச் வேர்டு. இதுக்கு மீனிங் வந்து நம்ம டாப்பிங்ஸ் போடுற துருவின சீஸும் இல்லைனா ப்ரெட் தூளும் வந்து நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். அதுதான் இதோட மீனிங்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட் சாஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கானெல்லாம் வதக்கி எடுத்துட்டு மேலே வந்து சீஸு அண்டு ப்ரெட் தூளெல்லாம் போட்டு பேக் பண்ணி எடுக்கிறது தான். இது வந்து நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் வச்சும் செய்யலாம். எனக்கு ரெக்வஸ்ட் வந்திருந்து கார்ன் au gratin செஞ்சு காட்டுங்கன்ட்டு, அதனால் இன்றைக்கி நான் கார்ன் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ கார்ன் au gratin எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். கார்ன் au gratin செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு கப்பு பால், ஒரு கப்பு mozzarella சீஸு, உங்களுக்கு என்ன சீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. துருவின சீஸு, 2 கப்பு ஃப்ரோசன் எல்லோ ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கார்னும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேனும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். 1 ஸ்பூன் oregano, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1/4 கப்பு ஹெவி க்ரீம் விப்பிங் க்ரீம், 1/4 கப்பு parmesan சீஸ், 1/2 கப்பு கட் பண்ண வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 கப்பு பிரெட் தூள், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் பூண்டு பவுடர், காரத்துக்கு தேவையான அளவு cayenne பெப்பர் பவுடர் தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி கார்ன் au gratin செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சும்மா நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு தான். கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம பூண்டு பொடி போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பூண்டும் போட்டுக்கலாம், வேணும்னா உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ அதை கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப கருகு விட்டுடாதீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பொரிஞ்சிடும். ஃப்ரெஷ் பூண்டுனா கொஞ்சம் நேரம் ஆகும், இது பவுடர்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடும், 2-3 செகண்ட்ஸ்லேயே வதங்கிடும். இதோ ஒரு லைட் ப்ரௌன் ஆனவுடனே போதும், ஒரு 1/2 மினிட் வதக்கினாவே போதும், நம்ம பச்சை வாசனைலாம் போனாவே. ஸோ இப்போ வந்து நம்ம கார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மினிட் வதக்கிக்கோங்க போதும், 1/2 to 1 மினிட் வதக்கிக்கோங்க. இது ஃப்ரோசன்னால் ஆல்ரெடி கொஞ்சம் குக்காகி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு கானாக எடுத்தால் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் குக் ஆகணும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். கேனுனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக 1/2 to 1 மினிட்டில் குக் ஆகிடும். ஸோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம பொடியை போடுறது தான். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு, oregano, cayenne பெப்பர், காரத்துக்கு எவ்வளவோ போட்டுக்கோங்க. இதுவும் பெப்பரும் நீங்கள் பிளாக் பெப்பரும் சேர்ந்து போடுறது தான். உங்களுக்கு இந்த cayenne இல்லைன்னா ரெகுலர் சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. இது அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் தான் செய்யணும். ஒரு பொடி போட்டு ஒரு 1/2 மினிட் எல்லாத்தையும் வதக்குனா போதும். இப்போ போய் நம்ம ஒயிட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது ஹீட் ஆகிட்டோடனே நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டு ரொம்ப கருக விடக்கூடாது, லைட் ப்ரௌன் ஆனாவே போதும். லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா லைட் ப்ரௌன் வரும். இந்த ஒரு நல்லா வாசனையாகவும் வரும், பட்டரும் அந்த மைதா மாவும் வதங்கின வாசனை. இப்போ பாருங்க, ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட் ப்ரௌன் ஆன உடனே நம்ம நல்லா லோவில் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 to 1 மினிட் அளவுக்கு கலக்கிக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவும் கிரைண்ட் பண்ணி போடலாம். இப்போ வந்து இந்த பாலெல்லாம் ஊற்றிக்கலாம், பாலும் க்ரீமையும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். கரண்டில் கலக்கினா நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். விஸ்க்குன்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கார வரைக்கும் நம்ம காய வைக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் நல்லா திக்காரத்துக்கு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கார்ன் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் போட்டுடலாம். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து, இன்னும் நம்ம பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் போய் அவனை வந்து 350 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் அது குக் பண்ணணும். உங்களோட அவன் பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகுதோ அது குக் பண்ணிக்க வேண்டியது தான்.
இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ போய் நம்ம பேக்கிங் பேனில் போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா. நான் பேக்கிங் பேனை எடுத்துக்கிட்டு அவனையும் ஹீட் பண்ணிவிட்டு வரேன். ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட்டு ஒரு பட்டரை வந்து தடவிக்கோங்க ஃபுல்லாக. எதுக்கும் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், நல்லா ஈஸியாக இருக்கும் எடுக்கும்போது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இது வந்து 2 பேனில் வைக்க போகிறேன். 2 சின்ன சின்ன பேனில் வச்சுக்கிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கார்னை போட்டுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு போட்டாச்சு. நம்ம இப்போ பர்மிசான் சீஸ் கொஞ்சம் தூவிக்கோங்க. ஸோ சீஸ் வந்து உங்களோட அளவு தான். உங்களுக்கு நிறையா சீஸ் வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். நம்ம அளவு இல்லை, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சீஸ் வந்து உங்களுக்கு பர்மிசான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும். உங்களுக்கு இது வேண்டானா இதுவும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெட் தூள் வந்து சீஸு போட்டுக்கலாம். துருவின சீஸு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை போய் நம்ம அவனில் போய் எடுத்து வைக்கிறது தான். ஒரு 350 டிகிரியில் வந்து 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இல்லைனா நீங்கள் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகியும் உங்களுக்கு ப்ரௌன் ஆகலைன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ராயில் செட்டிங்கில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சோ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சோ அது வரைக்கும் ப்ரௌன் ஆகலைன்னா ப்ராயில் செட்டிங்கில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் போய் பேக் பண்ணிவிட்டு வரேன். கார்ன் ஆக்ராட்டின் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு பேக்கிங் செட்டிங்கில் போட்டு. நான் ப்ராயில் செட்டிங் எதுவும் போடலை. பேக்கிங் செட்டிங்லேயே எனக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட அவன் பொறுத்து தான். ப்ரௌன் ஆகலைன்னா நீங்கள் ப்ராயிலில் போட்டுக்கோங்க. நான் வேறு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண கார்ன் ஆக்ராட்டின் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சைட் டிஷ் தான். இது கூட நீங்கள் வந்து கிரில்டு சிக்கன் சாண்ட்விட்சு இல்லைன்னா பேக்டு ஃபிஷ்ஷு, பேக்டு சால்மனு, கிரில்டு சால்மன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக கூட சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.